மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இன்னைக்கு வேர்ல்ட் ப்ரொபோசல் டே. அதாவது அவங்க ப்ரப்போஸும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பட் கரெக்டான மேட்ரு மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஷை ஆகாமல் ஒரு இது இல்லாமல், அதை மறைக்காமல் இதை மறைக்காமல் எல்லாமே அந்த மாதிரி செய்யாமல் அழகாக சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, பட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவும் தெரியாது, பட் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போவாங்க. அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நயன்தாரா ஜெயம் ரவிக்கு சொல்கிற சீன். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் உங்களுடைய இளங்கோ பேசுகிறேன். தமிழ் சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரப்போசல் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் சார் நடிச்சிருப்பார். அந்த மஜ்னுன்ற ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். ஸோ அந்த சீன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ட் எனக்கு அப்படியே அப்போ என்னதான் நம்ம ஏஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அப்போ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி என்னமா லவ் பண்ணியிருக்காரியா, என்ன மாதிரி அதை சீன் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அது எதுனா அந்த ட்ரெயினில் அவர் விட்டுட்டு போகும்போது அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் அங்கே தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ அந்த பிஜிஎம் அந்த விஷுவல் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் பார்த்து ரொம்ப பயங்கரமான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம்ல ஹாய் மல்லி அண்ட் கிருஷ்ணன் அப்படின்னு சூப்பராக க்யூட்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஒரு லவ்வை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக போய் சொல்லணும். இல்லை இட்ஸ் நாட் அபவுட் யாரையோ ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை தெரிஞ்சு அப்படி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ஸ்பெஷலாக வாரணம் ஆயிரம்ல அந்த சூர்யா சார் சொல்கிற ப்ரொபோசல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது அது ரெண்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான லவ் ப்ரப்போசல் சீன் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ சித்தார்த்து ஜெனிலியா காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஜெனிலியா அவங்க ஜெயிலில் இருக்கும்போது லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்போ அவர் ஜெயிலில் உடச்சிட்டு அப்படியே பறப்பார். அதுக்கப்புறம் எகிரி குதித்து அப்படியே ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் செம்ம வைப்பு. அதெல்லாம் இன்றைக்குமே அந்த படம்லாம் போட்டாங்கன்னா நான் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். என்ன எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப் கிரியேட் பண்ணும் எனக்குள்ள. ஸோ அந்த ப்ரப்போசல் சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்பவுமே மறக்க முடியாது. ஹாய் சரிகமா வியூவர்ஸ், தமிழ் சினிமாவிலே எனக்கு பிடிச்ச லவ் ப்ரப்போசல் சீன் என்னதுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், மௌனராகம் மூவியில் கதை படம் பார்த்தவருக்கு தெரியும். மௌனராகம் மூவியில் இந்த ரேவதி மோகனை லவ் பண்ண ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு எனிமியை பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு மெதுவா அது பியூட்டிஃபுல் லவ். எனக்கு அது அந்த படம் எப்பயோ பார்த்தது, இப்போ கூட என் மனசில் அந்த ஒரு ஸ்னேகத்திൻ്റെ ഒരു பியூட்டி, എൻ്റെ ഒരു ഡെപ്ത് ഇങ്ങനെ മനസ്സിൽ இருக்கு. ஹாய் ஹலோ சரிகமா வியூவர்ஸ், நான் உங்கள் அக்ஷயா இந்தியாவிலேருந்து. சில்லுன்னு ஒரு காதலில் சூர்யா பூமி கிட்ட சாரி கேட்க வருவாங்க. ஸோ அப்போ கரெக்டான ஒரு டைம் பார்த்து பூமி அவங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பாய்ஸ் தான் நிறைய படத்தில் லவ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் கேர்ள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை அன்எக்ஸ்பெக்டடாக சொல்லியிருக்கிறதுனால எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ கோபிகா கண்மணி ஃப்ரம் அன்பேவா செட்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு ப்ரப்போஸ் டே. ஸோ எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரப்போசல் எதுனா, வாரணம் ஆயிரத்தில் சூர்யா ட்ரெயினில் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, பாட்டு பாடி நெஞ்சுக்குள் பெய்திடுமா மழைன்னு சொல்லிட்டு கிட்டாரெல்லாம் வச்சுட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரப்போசல் சீன். நிறைய இருக்குது, பட் மோஸ்ட் ஃபேவரட் வாரணம் ஆயிரத்தில் இருக்க அந்த ப்ரப்போசல் சீன் தான். ஹாய் சரிகமா வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விராட் பேசுகிறேன். ஸோ ப்ரப்போசல் டே எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரப்போசல் சீன் என்னென்னா, இது ரொம்பவே பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும். இது வாரணமாயிரம் படத்தில் சூர்யா சார் சொல்லுவாங்க சிம்ரன் மேம்க்கு என்னென்னா, ஹாய் மல்லி அண்ட் கிருஷ்ணன், இங்கே எவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருக்காங்க, ஆனால் ஒன்றும் கிடையாது, தெர் ஆர் இன் லவ் வித் யூ.